ஓம் அகத்தி சாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, நம்ம ஞானசக்தி ஊடகத்தில் வந்த ஒரு பதிவுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்குண்டான கமெண்ட்டை கொடுத்துருக்கோம். அதை ஜஸ்ட் நம்ம ஒரு காமெடியாக எடுத்துக்கிட்டு ஒரு மன மகிழ்வுக்காக கேள்விகள் எப்படி இருக்குது, அதுக்கு பதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவார்த்த நிலையிலிருந்து இறையே இறங்கி வந்து தெனாலிராமனை போல ஒரு நகைச்சுவை விகடத்தனத்தை செய்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு. இறை கூட இப்படி செய்யுமா அப்படின்னாக்கா செய்யும். ஞானிகள் கூட சிலர் இப்படி இருப்பாங்க. உதாரணத்துக்கு த எவிடன்ஸ் ஆஃப் த ரைஸ் ஆஃப் த சித்தா, சித்தர்களின் ஆட்சி உலகத்தில் துவங்கியதற்கு ஆதாரம் சாட்சி அப்படின்னு ஒரு டாபிக் போட்டிருக்கோம். அதில் இந்த பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நன்மை செய்வதற்கும் தீயதை அழிப்பதற்கும் ஒரு ஆற்றல் பொருந்திய மந்திரம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம ஞானசக்தி ஊடகத்தில் மகா சோடசி அப்படின்ற அதி ரகசிய சூட்சும வித்தை வரை நாம் இலவசமாக ஏதும் ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலை அப்படின்னாக்கா ஏதோ ஒரு கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சொல்லக்கூடாதுன்னு இல்லை. ஒரு ஐயா என்ன கேட்டிருக்காரு அப்படின்னாக்கா, சென்னை பிஜு அப்படின்றவர் வந்து அந்த மந்திரம் என்ன, பிரம்மாஸ்திர மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கோம். ஒரு விகடத்தனமாக அவரை குறைக்கு சொல்லிலாம் கிடையாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வத்தை நான் தலை வணங்குகின்றேன். ஆனால் நான் குருவாக இருந்து அதை உபதேசிக்க செய்யக்கூடிய தகுதியோ யோகுதியோ எனக்கு கிடையாது. சித்தர் யோகா ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்காங்க. யூடியூப்பில் போயிட்டு யோகா ரவி சென்னை அப்படின்னு டைப் பண்ணிங்கனாக்கா அவருடைய யூடியூப் சேனல் வரும். அதில் அவருடைய செல் நம்பர் எல்லாமே இருக்குது. அந்த ஐயா உக்கரகாளி சித்தர்கள் குழு அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் குரூப் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சித்தர்களாக ஒரு மனிதன் மாறுவதற்கு என்ன வழிமுறைகளோ அவர் போதிச்சுக்கிட்டே வருவார். குறைஞ்சது ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் குருநிலையை அடைஞ்சிடலாம். அவர் நிறைய விஷயங்கள் போதிப்பார். சரி, அந்த மந்திரம் என்னன்னு இவர் கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம என்ன ரிப்ளை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, ஓம் அகத்தி சாய நம. குருநிலை அடைய 10 வருடமாகும். அதன் பிறகே பிறருக்கு உபதேசிக்க முடியும் அப்படின்னு நான் சத்தியத்தை எடுத்து சொல்லிட்டேன். ஏன்னாக்கா என்னுடைய குரு எனக்கு இட்ட கட்டளை. பாபா படத்தில் ரஜினிக்கு மகாவதார் பாபாஜி கொடுக்கும்போது நாம் எப்படி ஏதும் கேட்காம அமைதியாக இருந்தோமோ அப்படித்தான் இதையும் கடந்து போகணும் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை நான் கொடுத்துருக்குறேன். அதாவது பாபா அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, ரஜினிகாந்த் ஐயாவது. அதில் மகாவதார் பாபாஜி ஒரு மந்திர உபதேசம் கொடுத்துருவார். ரஜினியும் அதை பயன்படுத்தி பார்ப்பார். நிறைய அற்புத அதிசயங்கள்லாம் நடக்கும். உலகத்தில் தமிழகத்தில் சிஎம்ஐயே யார் அப்படின்னு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு மந்திர பிரயோகத்தை அவர் பண்ணுவார். அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் நமக்கு யாருக்கும் தெரியாது. கேட்டாலும் அது சொல்ல மாட்டாங்க. அப்படி தான் இப்போ நான் சொன்ன அந்த ரகசியத்தையும் கேட்டுக்கணும், அந்த மந்திரத்தெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விகடத்தனமான பதிலை கொடுத்துருக்கேன். ப்ராக்கெட்டில் நான் போட்ட அந்த பதிவை பார்த்துட்டு அந்த ஐயா சென்னை பிஜு அப்படின்ற ஐயா என்ன நினைப்பார் அப்படின்ட்டு, என்ன டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலையும் போட்டிருக்கேன். இது சும்மா இது கேலி குத்துக்களுக்காக இல்லாட்டி குற்றங்களை சொல்வதற்காக இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஃபன். இப்படி நம்ம ஒரு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தையும் சொல்லியிருக்கோம். அதை ஒரு விகடத்தனமாக எடுத்து சொல்கிறதுக்காக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஜோக்கா, இதெல்லாம் அவ்வளோ பெரிய காமெடி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு கடந்து போயிடுங்க. இல்லை உண்மையாகவே இது காமெடியாக தெரிஞ்சதுனாக்கா சிரிச்சிட்டு மகிழ்ந்துட்டு தன்னுடைய ஹார்மோன்களில் அந்த சிரிப்புனால் என்ன மாறுதல்கள் இறை கொடுக்குதோ இல்லை இயற்கை கொடுக்குதோ அதனால் நல்ல பலனை அடைஞ்சிட்டு சந்தோஷமாக இந்த பதிவை பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் அதற்கு ஆதரவு தர வேண்டியது முதல்ல நம்ம கடமை. பிறர் எப்பயுமே அதை செய்வாங்க. நாம் முதல்ல நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு தருவோம். ஞானசக்தி டிவிக்கு நீங்களும் ஆதரவு கொடுங்க. நன்றி. நான் உங்கள் விஜயகுமார். ஓம் அகத்தி சாய நம.